வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம 10,000ல் ஒரு பக்காவான 5G மொபைல், அதுவும் புதிய மொபைலாக வாங்க போறீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மொபைல் அப்படின்னாலே உங்களுக்கு ரெட்மி அப்படிங்கிறது தான் மைண்டில் வரும். அதுவும் கம்மியான விலையில் ஒரு தரமான ஒரு மொபைலாக கொடுக்கறது ரெட்மி தான். ஸோ ஒரு 11,000க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய மொபைல் ரெட்மி 12 5G மொபைல் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸரில் ஸ்னாப் டிராகன் 4 Gen 2 அப்படின்னு ஒரு புதிய ப்ராசஸரில் 4GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 11,000க்கு அமேசானில் அடிக்கடி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது வந்து மொபைல் வந்து கிடைக்கவே மாட்டுது. ஸோ க்யூவில் நின்று தான் வாங்கணும். ஸோ வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி வாங்கின ஒரு மொபைலை நம்ம சேனலில் அன்பாக்சிங் போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உண்மையிலே வந்து ஒரு தரமான ஒரு மொபைல்னு சொல்லலாம், ரெட்மி 12 5G மொபைல். ஸோ இப்போதைக்கு அது வந்து ஃப்ளாஷ் சேலில் தான் கிடைக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4GB RAM 128GB வேரியன்ட் 11,000க்கு கிடைக்குது. அதோட ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் கிளாஸ் பாடி கொடுக்குறாங்க இந்த ப்ரைஸுக்கு. ஸோ அதோட மிக முக்கியமானது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெட்மி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேமுக்காக இது வந்து எல்லாம் க்யூவில் நின்று வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அதே மொபைலில் கொஞ்சம் லைட்டாக பட்டி டிங்கரிங் பார்த்த மாதிரி பார்த்து போக்கோவில் ஒரு மொபைல் ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க, போக்கோ M6 Pro 5G. ஸோ இது போக்கோ அப்படிங்கிற பேருக்காக அதே மொபைல் தான், ரெட்மியில் பார்த்த ரெட்மி 12 5G மொபைல் தான், அதே சேம் ப்ராசஸர் தான், எல்லாமே டிட்டோ அதே தான். ஸோ ப்ரைஸும் கிட்டத்தட்ட அதே தான். அதாவது பார்த்தீங்கன்னா இது 6/128 பார்த்தீங்கன்னா 12,000க்கு கிடைக்குது. 464 பார்த்தீங்கன்னா 10,000க்கு கிடைக்குது. ஸோ அந்த 10,000 மொபைல் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் 64GB மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். 1000 ரூபா வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ 10,000க்கு வாங்கிடலாம். அதுக்கு பதில் நீங்கள் 12,000க்கு 6/128 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 6/128ம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வேரியன்ட் மட்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க மாட்டுது. பிளாக் கலர் மட்டும்தான் தற்சமயத்துக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 64GB போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 10,000க்கு சூப்பரான மொபைலாக இருக்கும். ஸோ லேட்டஸ்டான ஒரு மொபைல் தான், அதே சேம் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர், ஸ்னாப் டிராகன் 4 Gen 2 அப்படிங்கிற லேட்டஸ்ட் சிப் செட்டு. 11,000 போட்டிருப்பாங்க, பட் கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா இருக்குது. ஸோ ஐசிஐசிஐ கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு ரெண்டுத்துக்குமே 1000 ரூபா இருக்குது. ஐசிஐசியோட ஏடிஎம் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த ரெட்மி போக்கோ இல்லாமல் அடுத்ததாக ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா விவோ T2X 5G மொபைல். இதுவும் உண்மையிலே ஒரு ஒர்த்தான ஒரு சூப்பரான டீலு. இது பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB வேரியன்ட் உங்களுக்கு 13,000க்கு கிடைக்குது. இதுக்கு கார்டு ஆஃபர் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தாங்க, ஜஸ்ட் ஒரு 750 வரைக்கும் கொடுத்தாங்க. ஸோ ஒரு 12,000க்கு உங்களுக்கு கிடச்சதுன்னா சூப்பரான சாய்ஸாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் மொபைல் டிமாண்ட் ஆன காரணத்தினால எல்லாரும் இதே மொபைலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கார்டு ஆஃபரை தூக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார்டு ஆஃபரே கொடுக்கறதில்ல. ஸோ இந்த மொபைலில் அப்படி உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மீடியாடெக் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 6020 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோடைய ஷார்ட் ரிவ்யூ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த 3 மொபைலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000, 11,000, 12,000. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உண்மையிலே வந்து தரமான ஒரு மொபைலாகவே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த 3 மொபைலை தவிர வேறு எந்த மொபைலும் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக தோணலை. அப்படி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக ரியல்மி 11 சீரியஸில் இப்போ 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரியல்மி 11X ஆஃபரோட 14,000 அண்ட் ரியல்மி 11 5G மொபைல் 17,500 போட்டிருக்காங்க. 2 மொபைலுமே வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டான்னு தான் சொல்லுவேன். இந்த 2 மொபைல் இந்த 14,000க்கு வாங்கக்கூடிய இந்த பர்டிகுலர் மொபைலை விட நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த 3 மொபைல் ரெட்மி 12 5G அண்ட் போக்கோ M6 Pro 5G அண்ட் ஆல்சோ விவோ T2X 5G. ஸோ இந்த 3 மொபைலுமே பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரியல்மியில் இப்போ வர வர பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிவைஸாக இல்லை ஆஃப்லைன் டிவைஸானே தெரில, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக யாராவது ஒரு ஆளை புதுசாக கூப்பிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்குற காசை கட் பண்ணிவிட்டு இவங்க மொபைலில் ப்ரைஸை கட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் அதிகமாகும். ஸோ இவங்க காம்படிஷன் ஹெவியாக இருந்தால் சேல்ஸும் நல்லாயிருக்கும். இவங்க என்னவோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அங்கே மட்டுமே தண்டமேன்னு காசு கொடுக்குறாங்களே தவிர மொபைலோடைய ப்ரைஸில் ட்ராப் பண்ணுற மாதிரி ஒன்றும் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு தரமான ஒரு ப்ராசஸரு, அதாவது ஸ்னாப் டிராகனில் ஒரு தரமான ஒரு ப்ராசஸரை போட்டு மொபைல் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ரியல்மி 11X 5G மொபைலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த 14,000 ஜஸ்ட்டு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம்தான். ஸோ ஒரு 12,000 இல்லை 13,000க்கு சேல்ஸ் பண்ணாங்கன்னா காம்படிஷனில் ஹெவியாக இருக்கும். அப்படி ஒரு 13,000 கிடச்சா கூட இது ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். 14,000 அதிகம், பட் அந்த 14,000 வந்து அவங்க ஆக்சுவலாக 15,000 தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. 15,000 இருக்கக்கூடிய மொபைலை நம்ம 1000 ரூபா கார்டு ஆஃபர் போக தான் நம்ம வாங்க முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வாங்கவே தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.
ஸோ வேறு ஏதாவது சிறந்த ஆஃபர் இருந்தால் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.